guys, இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா வந்து GTA Vice Cityயோட ஹீரோவான டாமி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு GTA Vice City பிடிச்சவங்க வந்து மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டாமி Vice Cityயோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒன்று சொல்லிட்டா கைஸ், டாமி Vice City பாருங்க கைஸ். டாமி Vice Cityலாம் சின்ன வயசில் அடி அது இதுன்னு வாங்கி லிபர்ட்டி சிட்டிலலாம் பிறந்தார். லிபர்ட்டி சிட்டியில் தான் பிறந்தார். அவர் மாஃபியா கும்பலுக்கு லிபர்ட்டி சிட்டியில் இருக்கிற சண்டி ஃபெராரிங்கிற ஒரு க்ரைம் ஃபேமிலிக்கு மிகப்பெரிய முக்கியமான மெம்பராக இருந்தார் நம்ம டாமி Vice City. அப்போ அவர் இருந்தார். அப்போல்லாம் அவருக்கு எத்தனை வயசு இருந்துக்கூடாது தெரியாது. அப்போல்லாம் வந்து 1973 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து 1973 அப்போ அந்த டைமில் தான் அவர் கரெக்டாக 17 வருஷம் ஜெயிலில் இருந்திருப்பார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கேம்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பானுங்க. என்னன்னா வந்து இந்த பைக்கர் கேங் நம்ம ஒரு மிஷின் பண்ணுவோம்னா அந்த லவ் ஃபீஸ்ட்டுக்கு, அப்புறம் இந்த பைக்கர் கேங் கூட ஒரு மிஷின் பண்ணுவோம் கைஸ். நீங்கள் அந்த மிஷின் பண்ணி அப்புறம் அந்த அப்புறம் அந்த பைக்கர் கேங்கில் ஒருத்தர் சொல்லுவான்ல கைஸ், நீ 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 ஜெயிலில் இந்த கோவத்தெல்லாம் இப்போ வெளியே காட்டுன்னு சொல்லி ஒரு மிஷின் தருவான்ல, அந்த மிஷினில் நீங்கள் அந்த மிஷினில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. 17 வருஷம் அவன் அந்த பைக்கர் கேங்கில் ஒருத்தர் சொல்லுவான், உன் ஃபேமிலி 17 வருஷம் ஜெயிலில் இருந்துச்சு அதான் நீ கேட்பான். அப்புறம் அவன் சொல்லுவான், உன் கோவம்லாம் வெளியே காமிச்சுன்னு சொல்லுவான். 17 வருஷம் ஜெயிலில் இருந்துச்சு. அது நம்மளும் அந்த வேலையை முடிப்போமா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்து அந்த லிபர்ட்டி சிட்டிக்கு அந்த மேட்டரை விட்டுருங்க. இப்போ நீங்கள் இந்த லிபர்ட்டி சிட்டியில் இருக்கிறீங்கன்னு வைங்க. லிபர்ட்டி சிட்டியில் வந்து டாமின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் இருக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணோன்னா சன்னி ஃபெராலின் வந்து ஒரு துரோகம்னா என்னன்னு தெரியுமாடா, முதுகில் குத்திடுவான். அப்போ நான் முதுகில் குத்திடுவான். அப்புறம் என்ன ஆகுனா அந்த போட்டு தள்ளு ஒருத்தரை போட்டு தள்ளுன்னு சொல்லிடுவான் நம்ம சன்னி ஃபெராலி. நம்ம என்ன பண்ணுவோம், டாமி நீங்களே இப்போ டாமின்னு வச்சுக்கோங்களேன், போய் போட்டு தள்ள போவீங்க. துரோகம் பண்ணால் எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த நேரத்தில்? அப்போ சன்னி ஃபெராலி என்ன பண்ணான்னா 11 ஹிட்மேன்ஸ் அங்கே செட் பண்ணி வச்சுருந்தான். கரெக்டாக அடித்து முடிச்சுட்டு கிளம்பு கூட கரெக்டாக அந்த ஹிட்மேன் வந்தாங்களா, அடித்து நம்ம 11 பேரை நம்ம டாமி ஒத்தாளாக முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, போலீஸ் அனுப்பிச்சி விட்றான்னு பார்த்தா அவனுங்க என்ன பண்ணால் கன் பாயிண்டில் இப்படி மிரட்டி 17 வருஷம் ஜெயிலில் தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாமி என்னென்னலாம் சாகசம் பண்ணாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்க நம்ம கேமில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தார் 1986 அப்போ வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஓகேவா கைஸ்? 1986 வரக்குள்ள அவர்கிட்ட ஒத்த பைசா கூட இருக்காது, ஒரு பைசா கூட இருக்காது. அப்போ அந்த கென் ரோசன்பர்க்னு ஒரு நாதாரி பையன் இருப்பான் பாருங்க. அங்கே அந்த கென் ரோசன்பர்க்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்து அதுக்கப்புறமா அந்த கப்பலில் கூட மிஷின் பண்ணுவோமே, அந்த கப்பலில் கூட இன்னொரு நாதாரி கூட இருப்பான் பாருங்க. அந்த மெர்சிடிஸோடைய அப்பன் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஐயோ எனக்கு இதை ஊர் வேணாம், சன்னி ஃபெராலினை போட்டு தள்ளிடுவான்னு பயந்து போயிடுவான். அந்த ஊரை விட்டே போயிடுவான். நம்ம டாமி தான் உசுரை கொடுத்து காப்பாற்றிருப்பான். அந்த சன்னி ஃபெராலினை போட்டு தள்ள போயிருக்குள்ள உசுரை கொடுத்து காப்பாற்றிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து அந்த கென் ரோசன்பர்க் இருக்கிறான் பாருங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ஹோட்டலுக்கு போகல என்ன பண்ணுவான், ஒரு டீல் பேச போயின்னு தானே. டீல் பேச போயின்னுக்குள்ள எவனோ ஒரு ஆம்பிஷன் பண்ணிடுவான். அந்த டீல் டேக் ஓவர் பண்ணின்னு போயிடுவான். அவன் பண்ணு இந்த படத்தெல்லாம் எடுத்துன்னு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்து ஓகே, அதுக்கப்புறம் அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம டாமி என்ன பண்ணுவான், அந்த யாருன்னு தெரியல அந்த டிசான்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க. அந்த டிசாஸ்னு அவனை போட்டு தள்ளி அவன் என்ன பண்ணான், அவனுக்கு சீக்கிரட்டாக சின்ன வேலை பண்ணி பெரிய ஆள் நம்ம டாமி. ஓகேவா கைஸ்? அப்புறமா அந்த டிசாவை போட்டு தள்ள வெட்டிக்கு நம்மளுக்கு அந்த டிசா மேன்ஷன் இல்லாமல் டாமி Vice City மேட்ச்னு வந்துடும். அப்புறம் வசிட்டி ஸ்டேட்னு அப்புறம் ஸ்டேட்டோடைய நேமே மாறிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா வந்து லாஸ்ட்டில் தான் சம்பவமே பண்ணியிருப்பான். அந்த லான்ஸ் துரோகம் பண்ணியிருப்பான். அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பானா வந்து சன்னி ஃபெராலிக்கிட்ட போட்டு கொடுத்துருவான். என்னன்னா வந்து கள்ள நோட்டு என்னன்னா வந்து 2 பேரும் டீல் பேசுகிறவங்க லாஸ்ட்டில் போட்டு தள்ளுறோம். கிளைமேக்ஸ் நடக்கும். அந்த கிளைமேக்ஸ் எண்ட் ஆஃப் த லைன் கிளைமேக்ஸ் இதில் அதில் என்ன ஆகுனா வந்து இந்த லான்சர்ஸ் நம்மளை போட்டு கொடுத்துருவான் சன்னி ஃபெராலிக்கிட்ட. அவன் கள்ள நோட்டு அடிச்சு கொடுத்துக்கிறான்டா, வாங்கிடாதான்னு சொல்லுவான். அவனு என்ன பண்ணுவான், அப்புறம் துரோகம் பண்ணிட்டு என்ன பண்ணோன்னா சன்னி ஃபெராலி டீமுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம அவனை இப்படின்னு அடித்து பிடிச்சி போவோம். இப்படின்னு கேமே முடிச்சிருவோம்மா. அவ்வளோதான் முடிச்சுட்டு நீங்கள் தான் டாமி Vice City எல்லாம். அப்புறம் Vice City ஸ்டேட் சன்னி ஃபெராலின்னு ஒரு டீமே கிடையாது அப்படின்னு நீங்கள் அழிச்சு முடிச்சிடுவீங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய கேங்னா அது சன்னி ஃபெராலியோடைய கேங் தான். அந்த கேங்கே இப்போ இல்லை. இனிமேல் சின்ன இந்த போட்ட கேங்லாம் அவனுங்களாம் இருக்க மாட்டானுங்க. அப்புறமா போட்டு தள்ளினீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் உங்களுக்கு கேம் முடிஞ்சிச்சு.
அதை விடுங்க மைனா. அந்த GTA 6 மட்டும் வரட்டும், நம்ம ஆட்டம். டாமி மட்டும் வரட்டும் அப்படி GTA 6ல் நம்ம ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் நான் யாரில் சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாதிரி புது புது வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். ஓகே, பாய் 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 பாய். அதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் போடுங்க. உங்கள் வீட்டில் எவனா எங்கள் வீட்டில் யாருனா ஒருத்தருக்கு இந்த மாதிரி கேமிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா கைஸ்? அடுத்து நம்ம சான் அண்ட்ரீஸ் போகலான்னுங்கிறோம். அது மாதிரி மறக்காமல் சான் அண்ட்ரீஸ் எபிசோடுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? பாய்.